Hi guys, welcome back to my channel NB Cooks Homemade Recipe. வாங்க இன்னைக்கு ஒரு வஜ்ஜி ரெசிபி பார்த்துடலாம். ரம்ஜான் முன்னாடியே வரப்போகுது, அதனால் வஜ்ஜி போண்டா சீரீஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கு. ஸ்நாக்ஸ் ஐட்டம் நம்ம வந்து கஞ்சி கூட சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும், ருசி இருக்கும். அதனால ஒரு தடவை இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபி நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கு. நிறைய சிம்பிளான ரெசிபி இதே மாதிரி சிம்பிள், ரொம்ப சிம்பிள் ரெசிபி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை செய்யலாம். இப்போ மழை சீசன் வேறு வரப்போகுது. மழை சீசனில் உங்களுக்கு மழை டைமில் இந்த மாதிரி வஜ்ஜி போண்டா செஞ்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும், முடப்பாக இருக்கும். டீ காஃபி கூட சேர்த்து சாப்பிட்லாம், கோல்ட்ரிங்க்ஸ் கூட. அப்போ திடீர்னு வீட்டில் ஈவினிங் டைம் கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, வாங்க செய்யலாம். நான் வந்து கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன், மல்லித்தலை, பச்சை மிளகா போட்டுட்டு நறுக்கி வச்சுட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துருக்கு. ட்ரை மசாலா சேர்த்திட்டேன். உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், ஜீராத்தூள், அப்புறம் வந்து ட்ரை ரோஸ்ட் மசாலா. அதில் ஜீரா இருக்குது, மல்லி இருக்குது, அப்போது வடை மிளகா இருக்குது. எல்லாம் சேர்த்து நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்கோம். அது போட்டுடலாம். கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் எல்லாம் சேர்த்துட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கையில் பசைஞ்சு மிக்ஸ் பண்ணிடணும். இந்த டைமில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்போவுமே வஜ்ஜி போண்டா செஞ்சால் வேறு மாவு கொஞ்சம் மிச்சமாக இருக்கும்ல, அதை வச்சுட்டு பண்ணிடலாம். அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம வஜ்ஜி கூட செஞ்சிடலாம், வேஸ்ட்டும் ஆகாது. நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா சேனலில் போட்டாச்சு உருளைக்கிழங்கு வச்சு, அதில் மாவு கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு, அதனால் இது வெங்காயம் பஜ்ஜி போட்டிருக்கு. உங்களுக்கு வந்து ரொம்ப லூஸ் மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ட்ரை கடலை மாவு போட்டுக்கோங்க. நம்ம ஏதோ வஜ்ஜி போண்டா சுட்ட அந்த மாவு, கடலை மாவு நம்ம கடைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இல்லைன்னா வந்து நீங்கள் வெறும் வெங்காயம் பஜ்ஜி தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கடலை மாவும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துட்டிங்கன்னா போதும். ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவு போட்டிங்கன்னா 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டுக்கோங்க. பச்சரிசி மாவு போட்டிங்கன்னா அவ்வளோ க்ரன்ச்சி வரும். இப்போது நம்ம வந்து ஆயில் சூடாக இருக்குது, பஜ்ஜி போட்டுடலாம், வெங்காயம் பஜ்ஜி போட்டுடலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், முடப்பாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மழை டைமில் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இல்லை ஈவினிங் டைமில் உங்களுக்கு டீ காஃபி கூட வேறு எதுவும் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான இருக்கும், அப்புறம் டேஸ்ட்டு கூட இருக்கும். நான் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டு அப்படி ஒன்றுமே கொடுக்குறதுக்கு இல்லை, இந்த மாதிரி டக்குன்னு நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சுட்டு பண்ணிவிட்டு கொடுத்துட்டு டீ வச்சு காஃபி வச்சு கொடுத்துடலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வஜ்ஜியெல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே திருப்பி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு போட்ட உடனே நீங்கள் கழுக்க வேண்டாம். கழுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே பிச்சு வந்துடும், நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அதை ஃப்ரை ஆகிறதுக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஆயிடுச்சுன்னா எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். நீங்கள் என்னோடய சேனல் புதுசு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்துட்டு அப்படியே லைக் போட்டுக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு தடவை பொரித்து எடுத்தாச்சு. இன்னொன்று டைம் பொரித்து எடுத்துடலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணும் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 4 பேருக்கு ஒரு டைம் சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வந்து 4-5 பேர் எவ்வளோ வேணும் அவ்வளோ. நான் வெங்காயம் வந்து இங்கே ஒரு பெரிய சைஸு வந்து 3 வெங்காயம் கட் பண்ணி நல்ல நீளமாக கட் பண்ணி பொடி பண்ணி போட்டிருக்கு. அதே மாதிரி பச்சை மிளகா வந்து 3 போட்டிருந்தேன். சின்ன சைஸ் பச்சை மிளகா இருந்துச்சுன்னா 3 போட்டிருக்கு. ஒரு கொத்த மல்லித்தலை கட் பண்ணி போட்டிருக்கு. இது மட்டும் போட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரை மசாலா, கடலை மாவு, பச்சரிசி மாவு, கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நான் வந்து மீடியம் சைஸ் பெரிய மீடியம் சைஸில் 3 வெங்காயம் எடுத்தது. அதில் ஒரு 20 பீஸ் பஜ்ஜி வந்துருச்சு. பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. இதே வந்து உங்களுக்கு நான் எடுக்கிறப்போ கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அதிலே சூடு இருக்கும். ரொம்ப ரெட் பண்ணிட்டிங்கன்னா, ரொம்ப ப்ரௌன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து
பஜ்ஜி சூடு இருக்கும்ல, அப்போது உங்களுக்கு ஜாஸ்தி கலர் ப்ரௌன் தீஞ்சு போயிடும். அதனால் நல்லா கொஞ்சம் முடுமுடுப்பு ஆயிடுச்சுன்னா இறக்கி வச்சுருங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.